வாழ்க்கையில் நீங்கள் எது வேணால் சாதிக்கலாம். அது முக்கியமான தேவை தன்னம்பிக்கை. தன்னம்பிக்கை இருந்தால் எது இழந்தாலும் நிச்சயமாக நீங்கள் வாழ்க்கையில் முயற்சி அடைஞ்சால் ஜெயிக்க முடியும்னு சொல்கிறாங்க. அது ஒரு பெண்மணி சாதிச்சு காமிச்சிருக்கிறாங்க. அவங்கள பட்ட கஷ்டங்களை பற்றி தான் இந்த வீடியோ. என் பேர் ஸ்ரீராம். எண்ணம் போல் வாழ்க்கையை பற்றி பல வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கேன். 1க்கு 3 வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணிங்கன்னா என் வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போகும். 1க்கு 10 பேர்கிட்ட போகும். அது எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாழ்க்கையில் பல ஹீரோக்கள்ஸ் இருக்கிறாங்க. நம்ம வெளிநாட்டில் இருக்கிற பற்றி நம்ம கதைகள் சொல்கிறோம். தன்னம்பிக்கையில் இருந்தாங்க, ஜெயிச்சாங்க, மவுண்டில் ஏறினாங்க, பெரிய மவுண்ட்லலாம் போனாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். ஆனால் நம்ம ஊரில், நம்ம இந்தியாவில் ஒருத்தவங்க சாதிச்சிருக்கிறாங்க. அவங்கள பற்றி தான். அருண்மீனா சிங்கான்னு சொல்லி ஒரு லேடி இருக்கிறாங்க. மலை ஏறுறவங்க. அவங்க என்ன சாதிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மவுண்ட் எவரெஸ்ட் உச்சிக்கு போயிருக்கிறாங்க 2013. அவங்க லைஃப்பில் சாதிச்சாங்க. அவங்களோட 2 கால் இழந்து சாதித்த மலையில் ஏறி இருக்கிறாங்க. அந்த ராடு மாதிரி வச்சு அவங்க 2 காலுமே ராடு வச்சு தான் அவங்க மேலே ஏறி பெண்மணி சாதிச்சிருக்கிறாங்க இந்தியாவில். அவங்க பிறந்தது லக்னோவில் ஒரு குக்கிராமத்தில். அப்புறம் அவங்க அப்பா இறந்துட்டாங்க. அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. 21 வயசு வரைக்கும் கஷ்டம்தான் வாழ்க்கை. ஆனால் போராட்டத்திலே வாழ்ந்து சாதிச்சிருக்கிறாங்க. அவங்க 2011 ட்ரெயினில் போகும்போது, இந்த லக்னோவில் அந்த உத்தரப்பிரதேசில் போகும்போது, அங்கே ஒரு திருடர்கள்லாம் இவங்ககிட்ட கழுத்தில் போட்டுக்க செயினை கேட்டிருக்காங்க. புடுங்கப்பட்டிருக்காங்க. முடியாதுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணை கீழே தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டோடனே ட்ரெயின் ட்ராக்ல அடிபட்டு கால் இதாகி ட்ராக்லேயே விழுந்துட்டாங்க. 24 மணி நேரம் கழிச்சு தான் அவங்க இருக்கிறாங்கன்றதே கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்க அங்கேயே தான் இருந்திருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, இந்த லக்னோவில் உங்களுக்கு தெரியும், ட்ரெயின் போயிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட 50-60 ட்ரெயின்ஸ் கண்டினியூவாக போயிட்டு வந்துட்டு இருக்கு. அவங்க பொழைப்பாங்களான்ற ஆஸ்பத்திரி கொண்டு போனப்ப அவங்க கால் எடுத்தா மட்டும்தான் பொழைப்பாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் கால் எடுத்திருக்கிறாங்க. கால் எடுத்ததுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் திருப்பி எந்திரிச்சிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு திருப்பி போராடி இருக்காங்க. அது 2011. 2013 மவுண்ட் எவரெஸ்டில் போய் சாதிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்ககிட்ட கேட்டிருக்காங்க, உங்களுக்கு 2 காலுமே இல்லை, எப்படி அது சாதிச்சிங்கன்னு கேட்டப்ப அந்த பெண்மணி சொன்ன ஒரே வார்த்தை, கஷ்டங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க தான் செய்யும், போராட்டங்கள் இருக்க தான் செய்யும். நம்ம அந்த கஷ்டத்தையும் போராட்டத்தையும் நம்ம எதிர்கொள்ளாமல் இருந்தோம்னா நம்மளே அது முழுங்கிரும். நம்ம அதில் அப்படியே அழிஞ்சு தான் போயிடுவோம். அந்த தான் நானா நீயான்ற போராட்டத்தில் நான் ஜெயிப்பேன், எந்திரிச்சு வருவேன் அப்படின்ற தன்னம்பிக்கையினால அந்த போராட்டத்தை எதிர்த்து போராட்டனால தான் இந்த ராடை வச்சு என்னால் வர முடிஞ்சது. 2வது, எங்கள் வீட்டில் நான் சாதிச்சாதான் எங்கள் வீட்டுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். என்னோட எல்லா விஷயத்துக்கும் எங்கள் அம்மா பட்ட கஷ்டத்துக்கு நான் அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினச்சேன். அதனால போராட்டம் வாழ்க்கையில் ட்ரெயின் ட்ராக்ல விழுந்தாலும் நான் ஜெயிப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். நிச்சயமாக எனக்கு முடியும், நான் வருவேன் அப்படின்னு சொன்னனால தான் என்னால் எந்திரிச்சு திருப்பியும் நான் சாதிச்சு பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்காங்க. எப்பனா 2015 ஜனாதிபதி கையில். பெரிய விஷயம் என்னன்னா, பெண்மணி மேலே ஏறி போனனால நம்ம இந்திய கவர்மெண்ட் அங்கீகாரம் கொடுத்துருக்கு. அப்போ அவங்க இழந்தது 2011 காலு, 2015 பத்மஸ்ரீ விருது வாங்கியிருக்கிறாங்க. அப்போ பாருங்க, லைஃப்ல எல்லாமே போச்சு. மனுஷனுக்கு ஒரு உறுப்பு இல்லைன்னா என்ன ஆகுன்றது உங்களுக்கு தெரியும். நம்ம 2 காலு கை இருந்துமே நம்ம எவ்வளோ எந்த வேலையும் செய்யாமல் வரல போல, என்னால் செய்ய முடியல, அது இல்லை இது இல்லை நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு பெண்மணி ஒரு ஹீரோ. நம்மளும் ஹீரோ. நான் ஹீரோவாக பார்க்குறேன். 2 கால் இல்லை, ஆனால் அது போராட்டம். லைஃப்பில் அவங்களுக்கு பணம் இல்லை, காசு இல்லை, அவங்களும் கஷ்டப்படுறவங்க, கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட இன்னொரு பெண்மணி. அவங்க அம்மா ஒரு பெண்மணி, இந்த பெண்மணி 2 பேரும் பெண்களா சாதிச்ச ஒரு விஷயம். இவங்க சாதிச்சனால அவங்க அம்மா அந்த ஊர்ல சாதிச்சிருக்காங்க. இப்ப நம்ம பேசக்கூடிய நிலைமைக்கு நிக்கிறாங்க. அருண்மீனா சிங்மான்னு சொல்லி அந்த பெண்மணி பேரு. இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தன்னம்பிக்கை இருந்தால் எது இல்லைன்னா பரவாயில்ல. பணம் இல்லை, உங்களுக்கு வேலை இல்லை, இல்ல யாரும் ஹெல்ப் பண்ணல, உங்களுக்கு உதவியே இல்லை, எதுவுமே இல்லை நினைச்சாலும் உங்களை நீங்க நம்பிக்கையோட எதிர்நோக்குனீங்கன்னா நிச்சயமா ஜெயிக்க முடியுன்றது இவங்களை பார்த்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடம். 2வது ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும், இந்தியாவில் உலகம் ஃபுல்லாகவே அது குறுக்கு வழியில் ஜெயிக்கணுன்றது, குறுக்கு வழியில் பணத்தை பார்க்கணும்னு இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க. இந்த பொண்ணு கால் போனது காரணம் அந்த செயின் இழுத்தனால, புடுங்கினால தான் அந்த பொண்ணு கொடுக்காதனால தள்ளி விட்டாங்க. இந்த எண்ணங்கள் உள்ள மனிதர்களை நம்ம பார்த்தோம்னா, பெண்களுக்கு ஹராஸ்மெண்ட்ஸ் நடந்துச்சுன்னா, அவங்களை யாராவது கொடுமைப்படுத்தினா ஒன்று நீங்கள் தட்டி கேளுங்க. இல்லையா தண்டனை அளிக்கிற மாதிரி நம்ம சட்டத்தில் கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அவங்களுக்கு பிடிச்சி கொடுக்கறதுக்கு வழி வகுக்க பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு நான் சப்போர்ட்டாக சில பேருக்கு நான் நிற்கிறேன். நான்
பழைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், பெண்களுக்கு நான் நிச்சயமாக முக்கியத்துவம் கொடுப்பேன். ஆண்கள் வந்து அவங்கவுங்க ஏதாவது இதில் வந்துடலாம். ஆனால் பெண்களுக்கு அவங்கள வந்து நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தாலே போதும். அவங்க சாதிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்துட்டு போயிடுவாங்க. நீங்கள் உதவியே பண்ண வேண்டாம், அவங்களுக்கு எதுவும் பண்ண வேண்டாம், அவங்கள தொந்தரவு பண்ண வேண்டாம், ஹராஸ்மெண்ட் பண்ண வேண்டாம், எந்த விஷயத்தையும் பண்ணாமல் வாழ்கிறதுக்கு வழி வகுத்து விட்டா போதும். அவங்க பாட்டுக்கு அவங்க என்ன பண்ணணுமோ அவங்க பண்ணிட்டு போயிடுவாங்க. நீங்கள் பணம் கொடுக்க தேவையில்லை, அவங்களுக்கு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் தொந்தரவு பண்ணாமல் இருந்தால் போதும் பெண்கள் ஜெயிச்சுட்டு போவாங்கன்றதான் என்னோட நம்பிக்கை. ரெண்டாவது, இந்த மாதிரி குறுகிய எண்ணத்தில் இருக்கிற பல பேரோடது எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும், கஷ்டப்படணும். கஷ்டப்பட்டாதான் உங்களுக்கு வந்து எல்லாமே பலன் கிடைக்கும். ஈஸியாக பண்ணும் போது ஒன்று திருடனாக போகிறீங்க, இல்லை கொலகாரனாக போகிறீங்க, இல்லைன்னா ஏதோ கண்ணுக்கு தெரியாத இடத்துல போயிடுவீங்க. ஆனால் இந்த பெண்மணியை பார்த்தோன்னா 2 கால் இழந்துமே மவுண்ட் எவரெஸ்ட்ல நம்ம அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அதில் நீங்கள் ஏறி போக முடியாது. அந்த ஆக்சிஜன் எவ்வளோ லெவல் இருக்கும் அதை நீங்கள் கடைப்பிடிச்சி சாதாரணமாக நடந்து போனாலே உங்களால் முடியறது கஷ்டம். 2 கால் இல்லாமல் ஒரு பெண்மணி மேலே அது அந்த ராடு வச்ச காலோட அவங்க மேலே போகிறாங்கன்னா ஹேட்ஸ் ஆஃப் அவங்களுக்கு. நான் இதை படிக்கும் போதே வந்து எனக்கு புல் அரிச்சு தான் போச்சு. ஏன்னா நம்ம இதை வந்து விஷயத்த உங்களுக்குலாம் சொல்லணும். நம்ம படித்த விஷயத்த வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லும் போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். நம்ம நாட்டில் நம்ம கூட சில பேர் இருக்கிறாங்க. உலகத்தில் நிறைய பேர், நான் கனடாவில் ஒரு பற்றி நான் ஒருத்தர் சொன்னேன், அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பற்றி சொன்னேன், மலை ஏறதா இதே மாதிரி கால் போனதுக்கப்புறம் லைஃப்பில் அவங்க எப்படி எந்திரிச்சு வந்தாங்க. அதே மாதிரி இங்கே நம்ம கண்ணுக்கு நேராக ஒரு 4 வருஷம் 2011 கால் போச்சு, 2013 அவங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட் ஏறாங்க, 2015 ஜனாதிபதியாக வாங்குறாங்க. அப்போ அவங்களுக்குள்ள மன வலிமையை பாருங்க. ஜெயிக்கணும், நான் நிச்சயமா வருவேன், திரும்பி வருவேன், இதே இடத்துல நான் நிற்பேன் நின்னாங்கல்ல. இப்போ இந்தியா ஃபுல்லா தெரிகிற ஒரு பெண்மணி ஆயிருக்காங்க. அன்னைக்கு வந்து ரயில்வே ட்ராக்ல 24 மணி நேரம் கடந்தவங்க இருப்பாங்களா பொழப்பாங்கன்றது அடுத்த நாள் பார்க்கும்போது அவங்க இன்னைக்கு சாதிச்சு காமிச்சிருக்காங்க. நீங்க இதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒரு பாடம் தன்னம்பிக்கை. நீங்க வாழ்க்கையில இப்ப என்ன சூழ்நிலை இருங்க, உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, ட்ரெஸ் கூட உங்களுக்கு மாத்து ட்ரெஸ் கூட இல்லை, பணம் இல்லை, கூட ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை, படிக்க முடியல, இல்ல படிச்சிருக்கிறேன், இல்ல என்னால எந்திரிச்சே வர முடியலன்னு நினைச்சீங்கன்னா நீங்க யோசிச்சா உங்க மனசு வலி காமிக்கும், உங்களுக்கு ஒரு பாதை கொடுக்கும். அதுக்கு நம்பிக்கை நீங்க தான் சொல்லணும். தன்னம்பிக்கை, என்னால முடியும் முடியும் நீங்க 1க்கு 10 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்கன்னா நீங்க எந்திரிச்சு வருவீங்க. நீங்க எந்திரிக்கிறனால சுத்தி இருக்கிற சூழ்நிலை உங்களுக்கு ஏத்த மாதிரி மாறும், உங்களை வழி நடத்தி செல்லும். நீங்க முடியாதுன்னீங்கன்னா உங்க சூழ்நிலையும் உங்களுக்கு முடியாதுன்னு உட்கார வச்சு, முடியும்னா உங்க சூழ்நிலையை எடுத்துட்டு கூட்டிட்டு போகணும். யோசிங்க. தன்னம்பிக்கை இந்த கதையில இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய விஷயம், தன்னம்பிக்கையா இருங்க. கான்ஃபிடென்ட்ல இருந்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். இது வந்து வார்த்தையால சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த வீடியோல ஒரு 5 நிமிஷத்துல நான் சொல்றதுக்கு இல்லை, ஆனா செஞ்சு பார்த்தீங்கன்னா கஷ்டம், ஆனா செஞ்ச ரிசல்ட் சக்சஸ் கிடைக்கும். யோசிங்க, கான்ஃபிடென்ட்டா இருங்க, தன்னம்பிக்கையோட வாழலாம். ட்ரை பண்ணுங்க.